நம்ம உலகத்துல அறிவியலுக்கே சவால் விடுற மாதிரி சில வினோதமான இடங்கள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஈர்ப்பு விதியையும் இயற்கையோட நேதிகளையும் கொஞ்சம் கூட மதிக்காம பல 100 வருஷங்களா கெத்தா நிக்கிற ஒரு 6 மர்மமான இடங்களை பத்தின ஒரு சூப்பரான விளக்க தொகுப்பை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். விஞ்ஞானத்தோட அத்தனை விதிகளையும் அப்படியே தலைகீழா மாத்துற இடங்கள் இன்னும் இந்த பூமியில இருக்குன்னு சொன்னா உங்களால நிஜமா நம்ப முடியுதா? சயின்ஸ் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த நவீன அறிவியலையே அப்படியே ஆடி போக வச்சு பல நூற்றாண்டுகளா விடை தெரியாத புதிராவே இருக்கிற சில இடங்களுக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். சரி, இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு டக்குன்னு பாத்திரலாம். 1. ஈர்ப்பு விசையை மீறும் இடங்கள். 2. நம்ப முடியாத பேலன்ஸ். 3. இயற்கையின் வினோதங்கள். அப்புறம் 4. உங்களுக்கு இதுல எது ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கடைசியா பார்க்கலாம். முதல் பகுதி ஈர்ப்பு விசை மர்மம். அதாவது எங்கே மேடு பள்ளமாவும் பள்ளம் மேடாவும் தெரியுதோ அந்த ஸ்பெஷலான இடங்கள். இப்போ உலகத்தோட 2 வெவ்வேறு மூலைகள்ல நடக்கிற ஒரே மாதிரியான அதிசயங்களை நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல அமெரிக்கால இருக்க மிஸ்ட்ரி ஸ்பாட். இங்க தண்ணீர் மேலேந்து கீழே வராம கீழேந்து மேல பாய்வதை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க தரையில ரொம்ப சாஞ்சு நின்றா கூட கீழே விழமாட்டீங்க. இதுக்கு காரணம் அங்க இருக்க நிலப்பரப்போட சாய்வால் ஏற்படும் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது ஒரு மாய தோற்றம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதே போல இந்தியாவுல லடாக்ல இருக்க மேக்னெட்டிக் ஹில். இங்க உங்க காரை நீங்க நியூட்ரல்ல போட்டா அது தானாவே மலைமுகட்டை நோக்கி, அதாவது மேடான பகுதியை நோக்கி ஏறும். சுற்றியுள்ள நிலப்பரப்பு மறைக்கப்படுறதால கீழ் நோக்கி போற ஒரு பாதை மேல் நோக்கி செல்வது போல நம்ம கண்களை ஏமாத்துது அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னால இருக்க அறிவியல்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அடுத்து 2வது பகுதிக்கு போயிடலாம். நம்ப முடியாத பேலன்ஸ். பல நூற்றாண்டுகளா கிராவிட்டியை மதிக்காம அசையாம நிற்கும் பாறைகள். 600 டன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வெறும் நம்பர் இல்லைங்க, ஒரு பிரம்மாண்டமான பாறையோட வெயிட் 600 டன். இவ்ளோ பெரிய எடை கொண்ட ஒரு பொருள் ஒரு செங்குத்தான மலையோட விளிம்புல எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம அப்படியே பேலன்ஸ் ஆகி தொங்கிட்டு இருந்தா பார்க்க எப்படி இருக்கும்? அதுதாங்க மியான்மர்ல இருக்க கோல்டன் ராக். 600 டன் எடையுள்ள இந்த பிரம்மாண்டமான பாறை ஒரு செங்குத்தான மலையோட மிக ஆபத்தான விளிம்புல பல 100 வருஷங்களா கொஞ்சம் கூட கீழே விழாம அப்படியே நிக்குது. சயின்ஸ் படி பார்த்தா இவ்ளோ பெரிய எடை கொண்ட பாறை சின்னதா ஒரு அதிர்வு ஏற்பட்டா கூட கீழே விழுந்திருக்கணும். ஆனா புத்தரோட ஒற்றை முடிதான் இந்த பாறையை விழாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் ஆழமா நம்புறாங்க. அறிவியல் தேடலுக்கும் மக்களோட நம்பிக்கைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான போராட்டம் தாங்க இந்த இடம். இப்போ இந்த நம்பரை கவனிங்க, 280. முந்தைய பாறையை விட இது எடை கம்மிதான். ஆனா இது கொடுக்கிற ஆச்சரியம் கொஞ்சம் கூட குறைஞ்சதில்ல. ஏன்னா இது நம்ம ஊருக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிற ஒரு உலக அதிசயத்தோட எடை 280 டன். ஆமாங்க, இது நம்ம தமிழ்நாட்டோட பெருமை. மாமல்லபுரத்துல இருக்கிற கிருஷ்ணாஸ் பட்டர்பால் 250 டன் எடையுள்ள இந்த பிரம்மாண்டமான பாறை ரொம்பவே சாய்வான ஒரு பாறை தளத்துல கடந்த 1200 வருடங்களா கீழே உருண்டு விழாம ரொம்ப கம்பீரமா நிக்குது. இந்த பாறையோட பிடிவாதத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். 1908ஆம் வருஷம் ஆங்கிலேய ஆளுநர் ஆர்தர் ஹேவ்லாக் 7 யானைகளை கட்டி இந்த பாறையை இழுத்து கீழே தள்ள முயற்சி செஞ்சார். ஆனா அந்த பாறை ஒரே ஒரு இன்ச் கூட நகரலங்க. அத்தனை பெரிய சக்தியாலையும் அசைக்க முடியாத அளவுக்கு இது எப்படி பேலன்ஸ் ஆகி நிக்குதுங்கிறது எந்த ஒரு அறிவியலாலும் விடை காண முடியாத மாபெரும் புதிர். ஓகே, இப்போ நம்ம பயணத்தோட 3வது பகுதிக்கு வந்துட்டோம். இயற்கையின் வினோதங்கள். விடை தெரியாத இயற்கையோட சில சீக்ரெட்ஸ். அமெரிக்காவோட மினிசோட்டால உள்ள டெவில்ஸ் கெட்டில் அப்படிங்கிற இடத்த பத்தி எப்பதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க ஒரு அருவி 2ஆ பிரிஞ்சு அதுல ஒரு பாதி ஒரு பெரிய பாறை துளைக்குள் விழுது. ஆனா அந்த தண்ணீர் எங்க போகுது அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த துளைக்குள்ள பிங்பாங் பந்துகள், கலர் கலரான சாயங்கள், ஏன் ஜிபிஎஸ் டிராக்கர்களை கூட உள்ள போட்டு பார்த்துட்டாங்க. ஆனா உள்ள போன எதுவுமே திரும்ப வெளியே வரல. பாதாளத்துக்குள்ளே இப்படி மாயமா மறையும் இந்த தண்ணீரோட மர்மம் ஒரு மாபெரும் பசில் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாமலே இருக்கு. அடுத்து இந்தோனேஷியால இருக்கிற ப்ளூ வால்கனோ, அதாவது நீல நிற எரிமலை. எரிமலை அப்படின்னாலே நமக்கு அந்த செக்கச்சோந்த நெருப்பு குழம்பு தானே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இங்க மட்டும் நீல நிறத்துல நெருப்பு வெளியே வருது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்னன்னா, இது உண்மையிலே நீல நிற லாவா கிடையாது. இந்த எரிமலையிலிருந்து ரொம்ப அதிக அளவுல வெளியாகிற சல்பூரிக் வாயுக்கள் காற்றுள்ள ஆக்சிஜனோட கலந்து எரியும் போது பிரகாசமான நீல நிற ஒளியை கொடுக்குது. நைட் டைம்ல இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நேர்ல பார்க்கும்போது ஏதோ வேற உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபீல் கிடைக்கும் ஃபார் ஷோர். பகுதி 4. உங்களை ஆச்சரியப்படுத்தியது எது? இந்த அசாத்தியமான மர்மங்களை பத்தி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். நம்மளோட இந்த உலக பயணத்தை கொஞ்சம் சுருக்கமா திரும்பி பார்த்தோம்னா, அமெரிக்கா மற்றும் இந்தியால இருக்க மேக்னெட்டிக் ஹில்லில் நம்ம கண்களை ஏமாத்தின புவியீர்ப்பு மாயங்கள்ல தொடங்கி
மியான்மார் மற்றும் நம்ம தமிழ்நாட்டுல யானைகளாலேயே அசைக்க முடியாத அளவுக்கு நிக்கிற பிரம்மாண்ட பாறைகள், அப்புறம் எதை போட்டாலும் திருப்பி தராத டெவில்ஸ் கெட்டில், நீல நிறத்துல எரியும் எரிமலைன்னு இயற்கையோட பல வினோதங்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்ம அறிவியல் இன்னும் கத்துக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறது தான். அறிவியல் இவ்வளவு வளர்ந்த பிறகும் இயற்கையோட சில ரகசியங்களை நம்மளால இன்னும் முழுமையா புரிஞ்சிக்க முடியல. இப்போ நீங்க சொல்லுங்க, நாம பார்த்த இந்த 6 இடங்கள்ல எந்த மர்மம் உங்க மைண்ட ரொம்பவே பிளாக் பண்ணுச்சு? எந்த இடம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு? உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல தாராளமா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சிந்தனையை தோன்ற இன்னொரு சூப்பரான விளக்கத் தொகுப்புல உங்களை சந்திக்க